அதான்டா ஏடிஎம். அவள் ஏடிஎம்னா அழுகுன டொமேட்டோவான்னு கேட்டா பார்த்தியா? ரொம்ப கஷ்டமாக போச்சு. டேய் நான் முடிவு பண்ணிட்டேன்டா, எனக்கு யாமினி வேணாம், ஏடிஎம் போதும். ஏன் யாமினி உன்னோட கைட்டாக இருக்கனாலையா? இல்லை இல்லை, உன் காதல் புனிதமானது. ஏடிஎம்க்கு நான் இருக்கேன். ஏய் சித்தப்பா வான்மதி பேர் பொறுத்தமே நல்லா இருக்குல்ல? எந்த ஸ்டேட்ல நீ? தமிழனுக்கு தண்ணி தர மாட்டேங்க? யோ மந்திரவாதி. ஏ மக்கா, இதெல்லாம் ஒரு மேட்டரடி. இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை ஒரே நாள்ல தீர்த்து வச்சது நான் தான். எப்படியா? 2 நாட்டு தலைவர்களையும் கூப்பிட்டு உங்க நாட்டில் கடைக்கோடி மனுஷன் 3 வேளை எப்போ சாப்பிட்றானோ அதுக்கு அடுத்த நாள் சண்டையை வச்சுக்கிடுங்கன்னு சொன்னேன். இன்ன வரைக்கும் சண்டை வரலையே. நாட்டு பிரச்சனை தீர்த்தாச்சு, இந்த வீட்டு பிரச்சனை தீர்க்க முடியாதா? நான் தீர்க்கேன். தமிழ்நாடு வட்டமாக போக விட்டு பிரச்சனையை ஆரம்பிச்சு வச்சது நான் தான். இப்போ பாரு என்ன தம்பிங்க பிரச்சனைக்கு நல்ல தீர்ப்பா சொல்லுனே. அந்த அனார்களை எந்த பெருச்சாலிக்குன்னு காட்டினேன். மச்சி சூப்பரா. ஏன்னா மக்கா, ஏடிஎம்ல என்னல அழகிய தமிழ் மகள். பொன்னாங்க நீ காட்டுல பொண்ணு சொன்னா காதல தொங்குற நானந்தோடா ஒரு தூக்குணம் குருவி கூடா. பொன்னாங்க நீ காட்டுல பொண்ணு சொன்னா காதல அம்மா தாறு மாறு தயிர் சோறு காதல் ஒரு சூப்பர் ஸ்டாரு. எப்ப வரும் எப்படி வரும் தெரியாது அம்மா ஒத்தனா. ஐயோ ஏய் என்னங்கடா இது? இனி எந்த கம்பெனி ஆச்சு பேர் நடு ரோட்ல டூட்டி பாக்கா குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறியா? யாரு குடிச்சா? ஐயோ விழுந்துட்டான், வாயை பிளந்துட்டான், அண்ணன் காமிச்சு கொடுத்துட்டானே. குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாதுன்னா பார் வாசல்ல நின்று பிடிடே. அதை விட்டு அடுத்த சிக்னல்ல பிடிக்கிய. அப்போ நோக்கம் என்ன? பணத்தை பிடுங்கிறது தானே. பார்ல எதுக்குல பார்க்கிங் வச்சிருக்கிய? அப்போ நாங்கள் பைக்கில் வந்து குடிச்சிட்டு நடந்து வீட்டுக்கு போகணுமா? ஏய் சொன்னா கேட்க மாட்டேன், பேசாம உட்காரியா? டாஸ்மார்க்கு லாபத்தில் போதையில் இருக்கும்போது எவ்வளோ தெளிவாக கேள்வி கேட்குறாங்க. நட்டத்தில் ஓடுது. நட்டத்தில் ஓடுற ஆவின் பால் வீடு வீடா டெலிவரி பண்ணும்போது லாபத்தில் ஓடுற நீங்க ஏன் டோர் டெலிவரி பண்ணக்கூடாது? கொஞ்சம் சும்மா அறியா? யூ புட் டோர் டெலிவரி. ஐ ஸ்டாப் ட்ரங்க் அண்ட் டிரைவ். 40 ரூபா கொடுத்து வாங்குற மீல்ஸுக்கே 4 சைடிஸ் தரான். ஆனா 80 ரூபா கொடுத்து வாங்குற குவார்ட்டருக்கு இது சில்லறை தர மாட்டாங்க. ஒரு குவார்ட்டருக்கு ஒரு விலையில்லா ஊறுகாய். அடுத்த தேர்தலில் இதை அறிவிச்சு பாருங்க. எங்க விலை மதிக்க முடியாத ஓட்டுக்களை நாங்க எப்படி குத்துறோம்னு பாருங்க. சார் நம்ம பேர் புடிச்சு வந்துட்டீங்களா சார்? யார்ப்பா? காலையில சார் ஷேர் ஆட்டோ ஓட்டற. கேட்டே அது என்னன்னு பாருங்க. அங்க தான் இருக்காப்ல. இடம் இல்ல. உட்காருங்க சார், நான் கூப்பிடுறேன். 50 அடி யாரங்க தனபால்? தனபால் திறந்து வச்சிருக்கேன். அது எவ்வளவு சொன்னாலும் அடங்க மாட்டியாடா? இவன் யாரு ரிலீஸ் ஆகுறானோ? இவன் படம் போட்டுக்கு சீக்கிரம் ரிலீஸ் ஆகுறான். நம்ம படம் மாதிரி பல பிரச்சனைகளுக்கு பிறகுதான் வெளியே வருவோம். 50 விஷயம். உன் பேர் என்ன? முருகேசன். சொல்றிய 5 ரூபா ஆம்பளேட். உன் பேர் என்னப்பா? நீ வாடா. மன்னிச்சுக்க சாமியோ, காலைல இருந்து ஒரே யோ அலச்ச. முன்னாடி சாமி சாமின்னு உயிரை வாங்குறாயா ஸ்டேஷன் வாசல்ல? கூட்டு போ. பேசிக்கிட்டே இருக்கிறேன். யாரா கார்த்திகே? நான் தான் சார். வா. உங்க அப்பா கோட்டையில் ஒர்க் பண்றாரா? 10 பேர் ஃபோன் பண்ணிட்டான். நீ யாரா 4 பேர் புதுசா இருக்கீங்க? பேர் என்ன? ப்ரூஸ்லி. என்னது? புள்ளி சார். என்னடா புள்ளி கோடுன்ட்டு? ஆமா உன் பேரு? சித்தப்பா சார். முன்னெல்லாம் போலீஸா பார்த்தா மாமான்னீங்க, இப்ப சித்தப்பனா? ஏறாத சார். நிஜமாலே என் பேர் சித்தப்பா தான் சார். டேய் உன் பேரை சொல்லு. சேட்டு சார். எங்கடா வேலை செய்யற? மார்க்கெட்டில் வேலை பார்க்குறோம். வீடு அட்ரஸ் எதுவும் இல்லையா? அங்கேயே தான் சார் தங்கியிருக்கோம். அம்மா அப்பா சொந்தக்காரங்க யாராவது? இல்லை சார். இதை மாதிரி அடையாளத்துக்கு உங்களுக்கு ஏதாவது இருக்கா? வேணுகோபால் ஃப்ரம் டைட்டில் பார்க். குடிச்சிட்டு அவன் மனுஷனே கிடையாது, குழந்தை. நியாயப்படி எங்களெல்லாம் சிறுவர் சீர்திருத்த பள்ளி தான் கொண்டு போயிருக்கணும். சிறைச்சாலைக்கு ஏன் கொண்டு வந்தாய்? இது முதல்ல செஞ்சுருக்கணும். என்ன இருந்தாலும் செக்யூரிட்டிக்கு இவ்வளோ சின்சியாரிட்டி இருக்கக்கூடாது. யோ சார் யார் அது? மார்க்கெட் பஸ்ஸுங்க சார். ஊரும் தெரியல பேரும் தெரியல. ஏதாவது தேருமா பார்த்தேன், எதுவும் தேரல சார். அனுப்பிச்சுடியா? ஏய் எந்திரி, எந்திரிக்கடா. ஏய் எந்திரியா. ஏல தூங்குறவன் எழுப்பி அறிவு இல்லை, போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண போல. அப்போ நான் யாரா? இல்லை இவரு உண்மையான போலீஸா? இல்லை முதல்ல சொல்லி தொலைச்சா வாங்க, ஓடி போய் வாங்க. ஏய் போங்கடா போங்கடான்றல. ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடைபெறும் இடங்களை வீடியோ மூலம் கண்காணிக்க புதிய திட்டம் தொடக்கம்.
பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து தமிழகம் முழுவதும் இன்று லாரிகள் ஓடாது. பிரதமர் மன்மோகன் சிங் திட்டவட்ட ட்ரெஸ்ஸை பாரு கோமாளியும் பேண்ட் அவுந்துரும். ஆச்சி சாரி ஆச்சி. மா ஏய் மாப்பிள்ள தலையில தேய்ச்சிக்கணுமா? ஊற்றி சாப்பிடுங்க. உடம்புல கொஞ்சமாவது பயம் இருக்கா? இல்லைன்னா சாப்பாட்டுல விஷத்தை வச்சு கொள்ளணும்டா. மா சாப்பிட விடுமா அவங்கள? விஷத்தை வைக்கல தின்னு. ஒரு நாள் பந்து வந்துச்சுன்னா சாப்பாட்டுக்கே வழி இல்லை. இதில் லவ் வேற லவ். அது இந்த வயசுலே. அதை கொஞ்சம் ஊற்றுமா. ஆசையாக வாங்கின அருவாமனை கையை வெட்டின கதையா? என்கிட்டயே காசை வாங்கிட்டு போய் ஏன் பொண்ணையே சைட் அடிக்கிறீங்களா? இந்த 4 பேத்துல எவன்டா என் மருமவன்? இன்னைக்கு உடம்புல தெம்பு இருக்கு, 4 காசு சம்பாதிக்கிறீங்க. நாளைக்கு என்னடா பண்ணுவீங்க? நம்ம உதிரிப்பு கணேஷ் 1 லாரியிலோட ஒருத்தனே இறக்குவேன். யானைக்கால் வந்ததுக்கு அப்புறம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஞ்சா வித்துக்கிட்டு இருக்கேன். எப்பவும் ஒண்ணு போல இருக்காதுடா. சரி விடாச்சி. 10 நாள் சேர்ந்தாப்புல இங்க கடையை அடைச்சிட்டாங்கன்னா என்னடா பண்ணுவீங்க? உங்களுக்கு மூட்டையை தூக்குற தவிர வேற என்னடா தெரியும்? ஆமாச்சி, எங்களுக்கு எதுவும் தெரியாதுதான். குப்பை தொட்டிக்கு பிறந்தோம், கஷ்டப்படுறோம். இதோ இந்த யாமினிக்கு பதில் நான் உனக்கு பிறந்திருந்தா இந்நேரம் யூனிஃபார்ம் போட்டு இங்கிலீஷ் பேசிட்டு ஸ்கூலுக்கு போயிருந்திருப்பேன். ஒருவேளை இந்த பொண்ணு குப்பை தொட்டிக்கு பிறந்திருந்தா இப்போ மார்க்கெட்டில் காய்கறி வித்துட்டு இருந்திருப்பா. ஏழையா பிறந்தது எங்க தப்பா ஆச்சு? நீ சொன்னது கரெக்ட் தான். அனாதையா பிறந்தது ஓன் தப்பு இல்ல. ஆனா அனாதையா செத்தா அது யார் தப்பு? என்னடா தூக்கம் வரல? ஆச்சி சொன்னதை நினச்சா ரொம்ப பயமாக இருக்குடா. ஏதாவது செய்யணும் மச்சான். 2 மணிக்கு ராலி வருது, 6 மணி வரைக்கும் மூட்டை தூக்குறோம். பகலில் வேலையெல்லாம் தானே இருக்கும். இனிமேல் சும்மா இருக்கக்கூடாதுடா. மார்க்கெட்டில் மூட்டை தூக்குறத தவிர வேறு என்ன வேலை தான்டா இருக்குது? சிலு சிலுன்னு நிக்கிறிய சில்லறைய வாங்கிறிய பல பலன்னு நிக்கிறிய பல்ல காட்டி சிரிக்கிறிய ஊத்தி வச்ச கிலாஸில் இடுப்பு ஆடுது. உன் இடுப்பு மடிப்பு ஓரத்தில் காரு பறக்குது. ஐயோ மந்திரவாதி, டயர்டா இருக்குன்னு பாட்டு பாட சொன்னா ஏதோ ஒரு பாட்டை பாடிட்டு இருக்க. ஏய் உன் ஊருக்கு நான் பாட முடியாது, போப்பா அந்த பக்கம். சரி பாடி தொலை. வள வளன்னு நிக்கிறிய வாழ மட்டையா, நீ வாழ மட்டையா, நான் என்ன தொட்டையா, நான் உன்னால தான் கெட்டு போட்டையா. சிலு சிலுன்னு பல பல சிலு சிலுன்னு பல பல சிலு சிலுன்னு அமே சிலு சிலுன்னு நிக்கிறிய சில்லறைய வாங்கிறிய பல பலன்னு நிக்கிறிய பல்ல காட்டி சிரிக்கிறிய ஊத்தி வச்ச கிலாஸில் இடுப்பு ஆடுது. உன் இடுப்பு மடிப்பு ஓரத்தில் வேலை இருக்குடா மச்சி. இதில் 1000 ரூபா இருக்கு, சில்லறையை தனியாவே. ஏய், ஆச்சி கொடுத்த காசுக்கு எக்ஸ்பிரஸ் ஒட்டி போட்டு 1100 கொடு. ஆச்சி முறைக்குது, வட்டி பத்தல போல இருக்கே. சரிடா, ஆச்சிக்கு ராக்கெட் வெட்டி போட்டு 1 ரூபா எக்ஸ்ட்ரா கொடு. ஏதாவது செஞ்சு மேலே வரணும்னு நினைக்கிற சரிதான். அதுக்காக கீழே கிடக்கிற காயெல்லாம் எடுத்து விற்க கூடாது. உருப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, உருப்பிடலாம். என் கூட வாங்க. பேரு சொல்லுங்க. MK ட்ரேடர்ஸ். இன்னொரு 1000 ரூபா கொடுண்ணா. ஒரு நாளைக்கு தான் போவோம், செக் பண்ணி பாரு. டைம் ஆச்சுண்ணா. அது 10 மணிக்கு கொடுத்துருந்தா ஓகே. இப்போ மணி 10:20 ஆகுது. அடுத்த மீட்டர் ஆன் ஆயிடுச்சு. நீ எவ்வளோ வாங்கிட்டா? நான் ஐடுவா பார்க்கணும். இந்த குழந்தை பாக்கியத்துக்கு ஏதோ கோயில் வளர்ந்து போயிட்டு வந்தீங்களா? திருக்கருக்கு அவர் 10 வருஷமா நானும் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கேன். ஒரு தடவை போயிட்டு வாங்க நாயிட. சரி, அங்கேயும் போயிட்டு வந்துடுறேன். அப்புறம் மார்க்கெட்ல சிமெண்ட் ரோடு போடுற விஷயமா நாம பேசணும்ல. வாங்காச்சு. என்ன இவ்வளவு தூரம்? ஏய், அந்த சேர் எடுத்து வாடா. வேணாயா, வேணா. ஏய், சீக்கிரம் எடுத்து வாடா. வேணாம் தம்பி. உட்காருங்க. சேர் எல்லாம் எதுக்கு? வராதவங்க வந்திருக்கீங்க, பரவாயில்ல உட்காருங்க. பரவாயில்லையா, இருக்கட்டும். சரியாச்சு, சொல்லுங்க. இந்த பசங்க மார்க்கெட்ல ஆமா பார்த்துருக்கேன். அவங்க சம்பாதிக்கிறது வாய்க்கும் வயிறுக்குமே சரியா போயிருது. ஏதாவது ஒரு தொழில் பண்ணா பொழைச்சுக்குவாங்க. சரிதாச்சு. நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. இல்லையா, உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல ஏதாவது லோனின்னு வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏண்டா பசங்களா, என்னடா படிச்சிருக்கீங்க? படிப்பெல்லாம் +2வா? இல்லையா, அவன் 2வது படிச்சிருக்கேன், அதான் சொல்றேன். இந்த குரூப்லயே அதிகமாக படிச்சது இவன் தான் போல் இருக்கு. சரியாச்சு,
எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. நான் அதுக்குள்ளே என்ன செய்ய முடியுன்றதை பார்க்குறேன். ஏல வரப்போகிற லோனை வச்சு என்ன செய்ய போகிறோன்னு யோசிங்கடாண்ணா இப்படி உட்காந்துருக்கீங்க. மைக் செட்டு சீரியல் கடை போடலாமாச்சு. ஆடி மாதம் கூழுத்துறது, சபரிமலை சீசனு, கட்சி மீட்டிங்னு செம்ம பிஸியாக இருக்கும். நீ சொல்கிறது கரெக்ட் தான் மச்சி. நம்ம ஃபங்க்ஷனே நிறையா இருக்கும் போல இருக்கு. ஏடிஎம் கல்யாணம் நடக்கும், யாமினி கல்யாணம் நடக்கும், அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கும், காது குத்தணும், அதுக்குள்ளே ஆச்சி மண்டே போட்டுரும். பேச்ச பாரு. அதுக்கும் நம்ம மைக் செட்டு தான். பேசாம சேரட்டை வாங்கிடலாம்டா. அதையும் ஓட்டிக்கிட்டு மார்க்கெட்ல வேலையும் பார்த்துக்கிட்டு ரெண்டுமே கவனிச்சுக்கலாம்ல. லோன் வரதே ஆளுக்கு 20 25 அதுக்குள்ள யோசிங்கடாண்ணா. ஸ்கூலுக்கு ஏத்தாப்புல ஒரு கடை காலியா இருக்கு, அங்கேதான் பண்ணலாமா? ஏய் நம்ம வேணா ஒரு ஃபேன்சி ஸ்டோர் ஆரம்பிக்கலாமா? சூப்பர் ரீ. ஏய் ஒரு செடி ஒரு ஃப்ளவரு. நீ ஓசியில் அழகா இருக்கு கடை வைக்க சொல்றிய? பள்ளிக்கூட வாசல் எல்லாம் வேணாம், நமக்கு தெரிஞ்சது மார்க்கெட் தான். அதுக்குள்ள என்ன பண்ணலாம்னு யோசிங்கடா. மார்க்கெட்லேயே சூப்பர் பிஸ்னஸ் நம்ம ஆச்சியோட ஹோல்சேல் பிஸ்னஸ் தான். ஃபோனை போட்டோமா, மூட்டைக்கு இவ்வளோ கமிஷன் வாங்கினோமான்னு பணத்தை எண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆச்சி உன் ஃபோனை கொடு. டேய் ஏறாத மடைக்கு தண்ணி கட்டாதீங்கடா. விளங்குற மாதிரி ஒரு யோசனையை சொல்லுங்க. மார்க்கெட்ல பழம் பூ காயின்னு எல்லாம் தான் கிடைக்குது, நம்ம என்னதான் பண்றது? மார்க்கெட்ல எல்லாம் தான் கிடைக்கும். நீங்க சாப்பிட்றதுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குமா?